ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ட்ரெண்ட். இன்றைக்கி வந்து சேரீயில் எப்படி ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ப்ளஸ் என்னென்னா அந்த மடிப்பு கலையாமல் அந்த சேரீயை வந்து நம்ம நிறையா அன்ஃபோல்டு பண்ணாமல் நீட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்படி நீங்கள் ஒத்தையை விரித்து விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எது முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து நேராக பண்ணால் இப்போ கீழே இதுதான் வந்து கீழ் சைடு ஃபால்ஸ் வைக்கிறது. சரிங்களா? இப்போ ஒரு ஊசி நூல் வச்சு நம்ம அந்த இடத்த வந்து நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டோம்னா அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கலையாமல் இருக்கும். மேல் நோக்கி தான் தைக்கிறோம், கீழே தைக்கலை. அப்போ கீழே வந்து நீங்கள் ஒத்தையாக வந்து இப்போ சேரீயை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃபால்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் நேராக நம்ம வந்து கீழே எட்ஜஸோடு அடிச்சுட்டு வரோம். அது சேரீக்கு டெமோக்காக அந்த ப்ளூ கலர் கிளாத் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு தென் அந்த கீழே அப்படியே ஒத்தையாக விரித்து விட்டு நீங்கள் அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா எண்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து தான் மறுபடியும் தைக்கணும். அப்போ தான் வந்து ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு ரோல் ஆகாமல் நீட்டாக ஃபினிஷிங் வரும். நான் ஆரி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரமோட் பண்ண போகிறேன் ஃப்ரீயாக. ஆனால் ஆரி ஒர்க் ஷாப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கும். இப்போ நான் அந்த தையலை பிரித்து விட்டுட்டு நம்ம அந்த நூலை பிரித்து விட்டுட்டு நீங்கள் நீட்டாக உதறினீங்கன்னா சேமாக அதே மடிப்பில் வந்துடும். தேங்க்யூ.